வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதி இன உணர்வால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்க குழு அமைப்பு. நாங்குநேரி விவகாரம் குறித்து நீதிபதி சந்துரு தலைமையில் விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சட்டங்களின் பெயரை ஹிந்தி, சமஸ்கிருத மொழியில் மாற்றுவதற்கு வைகோ கண்டனம். சோவியத் ரஷ்யா போல இந்தியா சிதறும் எனவும் எச்சரிக்கை. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஆலோசனை. தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபடாத வகையில் செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேட்டி. கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமில்லை என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். விரிவான செய்திகள். தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபடாத வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணிகளின் அடிப்படையில் பெறப்பட்டு இருக்கும் கருத்துக்களையும் அதன் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபடாத வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யும் போது மகளிர் யாரும் சிரமங்களை எதிர்கொள்ள கூடாது என்றும் திட்டமிட்டபடி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் 1 கோடி பயனாளர்கள் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் போது மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ. பெரியசாமி, பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற குழந்தைகளின் பெற்றோர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டறிவதற்கான சிறப்பு மருத்துவ முகாமை நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி தமிழ்நாட்டில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்தை குறைபாட்டை போக்கும் வகையில் ஏற்றமிகு 7 திட்டங்கள் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற வருண், நுசாய்பா மற்றும் சாய் திரள் உள்ளிட்ட குழந்தைகளிடம் பெற்றோர்களிடம் அக்குழந்தைகளின் உடல்நலம் குறித்து விசாரித்தறிந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 2021, 2022 மற்றும் 2022, 2023 ஆண்டுகளுக்கான மாநில அளவிலான சிறந்த சுகாதார செயல்பாடுகளுக்கான முன்மாதிரி கிராம விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட குள்ளூர், நீ பஞ்சம்பட்டி, நட்டாத்தி, நாயக்கன்பாளையம், மேல்மருவத்தூர் மற்றும் அரியநேந்தல் ஆகிய 6 கிராம ஊராட்சிகளுக்கு பரிசு தொகையாக தலா 15 லட்சம் மற்றும் கேடயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சட்டங்களின் பெயரை ஹிந்தி, சமஸ்கிருத மொழியில் மாற்றுவதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டாலும் இதில் பல மாற்றங்கள் இடையிடையே செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது இதன் பெயர் கூறுகளை மாற்றி திருத்த புதிய சட்ட முன்வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்தியா என்ற பெயரையே மாற்ற துடிக்கும் இந்துத்துவ சனாதன கூட்டம் இதற்கு முன்னோட்டமாக சட்டங்களில் உள்ள இந்தியா என்ற பெயரை பாரதிய என்று மாற்ற முனைந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். RSS பின்னணியில் இயங்கி வரும் மோடி அரசு செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கும் ஹிந்தி மொழிக்கும் செல்வாக்கு தேட முயற்சிப்பதும் நகரங்கள், ஊர்கள் பெயர்களை மாற்றி வருவதும் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ள வைகோ அதன் உச்சமாக சட்டங்களின் பெயரையும் ஏன் நாட்டின் பெயரையும் மாற்றிட துணிந்து விட்டதாக தெரிவித்தார். ஒன்றிய பாஜக அரசின் இந்நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது என குறிப்பிட்டுள்ள வைகோ நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு உலை வைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும், இல்லையேல் சோவியத் யூனியன் நிலைமைதான் இந்தியாவிற்கும் ஏற்படும் என எச்சரித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க முதன்மை நீதிமன்றம் அனுமதி அளித்தது.
இதன் காரணமாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த 5 நாட்களாக காவலில் எடுத்து விசாரித்து வந்தது. இன்றுடன் அவருடைய 5 நாள் காவல் முடிந்ததை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை ஆஜர்படுத்தியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 3000 பக்கங்களுக்கு மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையில் செந்தில் பாலாஜியின் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அவரை புழல் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க மேலும் 5 நாட்கள் காவல் கேட்க அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நீதிபதி அல்லி நிராகரித்தார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. நாங்குநேரியில் பட்டியலின மாணவன் தாக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பள்ளி மாணவன் மற்றும் அவன் குடும்பத்தினர் சக மாணவர்களால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இளைய சமுதாயத்தினரிடையே சாதி இன உணர்வு பரவி இருப்பது எதிர்கால தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததல்ல என எச்சரித்துள்ளார். இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதால் இதில் அரசு எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன பிரிவினைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்திட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த குழு கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக சிந்தனையாளர்கள், பத்திரிகை துறையினர் என பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் அரசுக்கு விரைவில் அறிக்கை சமர்ப்பித்திடும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாங்குநேரி சம்பவத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 6 சிறார்கள் கைது செய்யப்பட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. எனினும் தமிழகத்திற்கு 38 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போதிய மழை பெய்யாததால் தண்ணீரை திறக்க முடியவில்லை என்றும் கேரளா மற்றும் குடகு மாவட்டத்தில் மிக குறைவான அளவே மழை பெய்துள்ளதால் கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை எனவும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தன்னால் கர்நாடகாவிற்கு சென்று காவிரிக்காக பேரம் பேச முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். 5 லிட்டர் பச்சை நிற ஆவின் பால் பாக்கெட்டின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு ஆவின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து ஆவின் மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆவின் நிறுவனத்தால் வழங்கப்பட்டு வரும் பச்சை நிற பால் பாக்கெட் பொதுமக்களுக்கு 1 லிட்டர் 44 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள அதே விலையை வணிக பயன்பாட்டு நிறுவனங்களுக்கும் வழங்கவே வணிக நிறுவனங்களுக்கான விலை மாற்றி 220 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் வணிக பயன்பாட்டிற்கான 5 லிட்டர் பால் பாக்கெட் விலை மட்டும் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விலை அளவுக்கே மாற்றம் செய்துள்ளதாகவும் ஆவின் விளக்கம் அளித்துள்ளது. வயநாடு சென்ற வயநாடு மக்களவை தொகுதி உறுப்பினரான ராகுல் காந்திக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். பின்னர் மோடி சமூகத்தை அவதூறாக பேசியதாக அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை தொடர்ந்து அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் குஜராத் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தது. இதையடுத்து தற்போது அவர் வயநாடு எம்பியாக தொடர்கிறார். இவ்வழக்கு விவகாரத்திற்கு பிறகு வயநாட்டுக்கு முதல் முறையாக ராகுல் காந்தி வருகை தந்துள்ளார். இதற்காக இன்று காலை புதுடெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு வந்தார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் உதகை கூடலூர் வழியாக கேரளா மாநிலம் வயநாடு சென்றார். முன்னதாக நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எல்லநள்ளி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவை சந்தித்தார். பின்னர் மதிய உணவுக்கு பிறகு கூடலூர் செல்லும் வழியில் முத்தநாடு மந்து பகுதியில் உள்ள
தோடர் இன மக்களை சந்தித்து தோடர் இன மக்களின் ஆடையை அணிந்து கொண்டு அவர்களுடன் நடனம் ஆடினார். ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன் என்று ஆளுநர் RN ரவி பேசியதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்ட எண்ணி துணிக என்ற நிகழ்ச்சி சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவியிடம் மாணவரின் தந்தை ஒருவர் தமிழக அரசின் நீட் தேர்வு விலக்கு மசோதாவிற்கு எப்போது விலக்கு அளிப்பீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஆளுநர் RN ரவி நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு எந்த காலத்திலும் கையெழுத்து போட மாட்டேன் என்றும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பது மாணவர்களின் போட்டி போடும் திறனை கேள்விக்குறியாக்கும் என்பதால் நீட் தேர்வு தேவை என்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பேன் என கூறினார். இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆளுநரின் சொந்த கருத்துக்கு மாநிலத்தில் இடமில்லை என்றும் அவர் கருத்தை அவர் பஜனை வேண்டுமானால் பண்ணலாம் எனவும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாங்குநேரி சம்பவத்தில் யார் குறுக்கீடு இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தேசிய தர உறுதி நிர்ணய விருது மற்றும் மகப்பேறு அறை, கர்ப்பிணி பெண்களுக்கான அறுவை சிகிச்சை அரங்கம், தரம் உயர்த்தும் திட்ட சான்றிதழ்களை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாங்குநேரியில் சாதி வெறி காரணமாக வெட்டப்பட்ட மாணவனை நேரில் சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக யார் குறுக்கீடு இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நாளை போகும்போது அந்த மாணவனை நேரில் சந்திக்கவிருக்கிறேன். தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை தென்காசியில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து ஒரு நெட்டேரி என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு 7 கட்டிடங்கள் திறந்து வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு 4 கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடியிலும் ஒரு 7 கட்டிடங்கள், அதைத் தொடர்ந்து விருதுநகரில் ஒரு 11 கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள், புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்க நிகழ்ச்சிக்கு இன்று இரவு செல்லவிருக்கிறேன். நாளை காலை தென்காசியில் இந்த கட்டிட திறப்பு விழாவை முடித்துவிட்டு மதியம் பிற்பகலில் அந்த மாணவனை மருத்துவமனையில் நேரடியாக சந்தித்து அவருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறியவிருக்கிறோம். ஏழைகளின் நலன் மற்றும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதில் கவனமாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 4000 கோடி மதிப்பிலான ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அதுபோன்று 2475 கோடி ரூபாய் மதிப்பிலான கோட்டா பீனா ரயில் பாதையை இரட்டிப்பாக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் மோரி கோரி விதிஷா ஹினாட்டியா 4 வழிச்சாலை, ஹினாட்டியா மெலுவா 2 வழிச்சாலை என 1580 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 சாலை திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய பிரதேசத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் சந்த் ரவிதாஸ் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பூமி பூஜை செய்தார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா தொடங்கி 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஏழைகளின் நலன் மற்றும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதில் கவனமாக உள்ளதாக தெரிவித்த பிரதமர் பிற்படுத்தப்பட்ட அல்லது பழங்குடியினராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை அளித்து புதிய வாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்சாரம் தாக்கியதில் பள்ளி மாணவன் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏரிப்பட்டறை கிராமத்தை சேர்ந்த ஆனந்தன் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவரது மகன் ஆதித்யன் வயது 10 குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஆதித்யன் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு சென்று வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது பஞ்சாயத்திற்குட்பட்ட சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டிற்காக வைத்திருந்த மின்சார பெட்டியில் எதிர்பாராத விதமாக சிறுவன் தொட்டதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை அண்ணா நகரில் உள்ள அழகு முத்து மாரியம்மன் கோவிலில் 57ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கொருக்குப்பேட்டை அண்ணா நகரில் உள்ள அழகு முத்து மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை விழா இங்கு மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் ஆடி மாத திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். மேலும் குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ஊர் தலைவர் எம் வேலு தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர் சம்பந்தம், செயலாளர் கே பிரபு, துணை செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதிகளில் பார்க்கலாம். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் கடத்தப்பட்ட 400 கிலோ ரேஷன் அரிசியை மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் பன்னீர்செல்வம் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1.5 டன் எடை கொண்ட 5 லட்சம் மதிப்பிலான பீடி இலைகளை கடலோர காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி டெம்போவை கைப்பற்றிய காவல்துறையினர் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பழங்கால பொருட்கள் கண்காட்சியில் பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள் இடம்பெற்றன. பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்காட்சியை கண்டு ரசித்த நிலையில் பழமை வாய்ந்த பழங்கால கேமராக்களில் ஒருவருக்கொருவர் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 9ஆம் ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட உதய மார்த்தாண்டபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. உதய மார்த்தாண்டபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாவட்ட துணை செயலாளர் முகமது தௌபிக் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். காவல் நிலையங்களில் பதிவேடுகள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை என்பது மனவேதனை அளிப்பதாக வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த நேரடியாக நியமனம் பெற்ற சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவல் நிலைய எழுத்தர்களுக்கு பதிவேடுகள் பராமரிப்பு குறித்த பயிற்சி நடைபெற்றது. அப்போது பேசிய சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி இவ்வாறு தெரிவித்தார். பல்வேறு வகையான பயிற்சிகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு கட்டமாக ஒரு முக்கியமான பயிற்சி இன்னைக்கு காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய கோப்புகளை, பதிவேடுகளை பராமரிப்பது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது பல வகையில் எதிர்காலத்தில் குற்றப்பதிவுகளில் பார்க்குறதுக்கும் அதுலேருந்து நம்ம புள்ளியியல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் எடுக்கிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 20 வருடம் 30 வருடம் கழித்து கூட ஒரு குற்றவாளிகளை பற்றிய செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனுடைய அடிப்படையில் நம்ம சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் அவங்க மேலே மேல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இது நல்லா வசதியாக இருக்கும். காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தர்களுடைய சுமை குறையும். அவர்களுக்கு எந்த மாதிரி முறையை கையாண்டால் இந்த மாதிரி எளிதாக நம்ம கோப்புகளை பராமரிக்க முடியும் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுப்பாங்க. இதன் மூலம் வேலூர் சரகத்தில் இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களும் தரம் உயரும் என்று நாங்கள் நம்புகிறோம். சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்ட உணவுத்துறை சார்பில் சிறுதானியங்களின் அற்புதம், ஊட்டச்சத்துக்களின் உறைவிடம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வரகரிசி, சாமை, கம்பு, மக்காசோளம் உள்ளிட்ட சிறுதானியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழகத்தின் 24வது புதிய கிளையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் சுதீர் முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழக மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் பேசிய தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மாநில தலைவர் தங்கமணி, மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் சமூக நீதி மறுக்கப்படுவதை கண்டித்து திங்கட்கிழமை கருப்பு பட்டை அணிந்து பணி செய்யும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய அடுத்த பதவி உயர்வு என்ன, அதாவது மினிமம் ஒரு அரசு ஊழியருக்கு 3 பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய பணி விதிகளில் உள்ளது. ஆனால் மேல்நிலைப் பள்ளியில் சேர்கின்ற
முதுநிலை ஆசிரியருக்கு ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டும் வழங்குகின்றார். அதுவும் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியருக்கு பிறகு மாவட்ட கல்வி அலுவலர் என்ற பதவி கொடுக்கிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு பணி மாறுதல் தான். ஏனென்றால் 36,900 இருக்கின்ற உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையும் 56,900 உள்ள மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் ஒன்று சேர்த்து ஒரு பணி மாறுதல் எங்களுக்கும் அவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்குகின்றார்கள். இதெல்லாம் நாங்கள் 45 ஆண்டு காலங்களாக இதெல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கருப்பு பட்டை என்கின்ற போராட்டத்தினை நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை நடத்துகின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், பிழை திருத்தம் செய்தலுக்கான சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சோளிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், முகவரி மாற்றுதல், பிழை திருத்தம் செய்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளானூர் ஊராட்சியில் உள்ள பாம்பனி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியன்று சேவல் காணிக்கை செலுத்தி பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மழை வரம் வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், குழந்தை வரம், திருமண தடை நீங்கவும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு தொடக்க கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் சங்க கூட்டம் ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்றது. தமிழக அரசு வேட்டி சிலை உற்பத்தி திட்டத்தில் நிலுவையில் உள்ள தொகை 40 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தொடக்க கைத்தறி விசைத்தறி நெசவாளர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் ஜெகதீஷ்குமார், செயலாளர் வடிவேல் உட்பட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 70 வயது நிறைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும், கிராம நூலகர்களுக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். தமிழ்நாட்டில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. கேளம்பாக்கம், நாவலூர், புதுப்பாக்கம், மாம்பாக்கம், கோவளம், முட்டுக்காடு, திருப்போரூர், மீனப்பாக்கம் உட்பட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 5,500 ரூபாய்க்கும், 1 சவரன் 44,000 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை 1 கிராம் 76 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 76,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக அளவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை தற்போது 80% உயர்ந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. அதாவது ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 6 வரை உலக அளவில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் புதிய கொரோனா தொற்றுகள் பதிவாகி உள்ளது என்றும், இது முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது 80% அதிகம் எனவும் கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு தகவலின்படி இந்த கொரோனா தொற்றின் அதிக பாதிப்பு கொரியா, பிரேசில், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் இருந்து பதிவாகி உள்ளன. பிரேசில், கொரியா, ரஷ்யா, பெரு மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதி இன உணர்வால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்க குழு அமைப்பு. நாங்குநேரி விவகாரம் குறித்து நீதிபதி சந்துரு தலைமையில் விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சட்டங்களின் பெயரை ஹிந்தி, சமஸ்கிருத மொழியில் மாற்றுவதற்கு வைகோ கண்டனம். சோவியத் ரஷ்யா போல இந்தியா சிதறும் எனவும் எச்சரிக்கை. செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு.
நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஆலோசனை. தகுதியுள்ள ஒரு மகளிர் கூட விடுபடாத வகையில் செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேட்டி. கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமில்லை என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.